கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் என்ன சிறப்பு என்றால், குறளில் ஒரு துணைக்கால் கூட கிடையாது. ஏனென்றால் கசடர என்றால் யார் துணையும் இல்லாமல் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதுதான். ஏனென்றால் கல்வி அவ்வளவு வலிமை வாய்ந்தது. திருவள்ளுவர் சொல்லாருங்க. அடுத்தது என்னன்னா, இன்னொரு குறள் எப்படி சொல்றான்னு பார்த்தா, யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்தோனையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் சொந்த நாடாகும், எந்த ஊரும் சொந்த ஊராகும். அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒருவனுக்கு அவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அந்த பிரிவோடு போகாதான், 7 பிரிவிலையும் தொடர்ந்து வருமா அப்படின்னு சொல்றாரு. தொட்டனை கூறும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை கூறும் அறிவு. கல்வியின் சிறப்பினை கூறும் அற்புதமான குறள் இது. குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி மிக மிக அவசியம். தொட்டனை தூறும் மலர்கேணி என தொடங்கும் குறள் பொருட்பாலில் கல்வி என்ற அதிகாரத்தில் வருகிறது. அதாவது தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அது அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது இந்த குறளில் இருக்கிறது. ஒரு கிணற்றில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், ஆனால் எவ்வளவு தோண்டுகிறோமோ அவ்வளவு நீர் சுரக்கும் அல்லவா? அதுபோல ஒரு மனிதருக்கு அவர் கற்க கற்க அவரது அறிவு பெருகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியின் பெருமையை மூதுரை கூறுகிறது. கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கமுடையவனாக ஆக்குகிறது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் என்னும் குறளில் கற்றவரே கண்ணுடையவர் என்று கூறுகிறார். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவை கூறுகிறார். குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வியே சிறந்ததாகும். கற்றல் என்பது வாழ்நாள் பயணம். கல்வி என்பது வெளியிலிருந்து உள்ளே செல்வது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. கற்றது உள்ளே போய் உள்ளே இருக்கும் அறிவை வெளியே கொண்டு வர வேண்டும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வரியை கற்கும் தோறும் அறிவு, தோண்டும் தோறும் ஊற்று என்று புரிந்து கொள்ளலாம். வள்ளுவர் கூறுவது போல, கற்போம் கற்போம், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்போம், கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்போம், கற்க கசடர நிற்க அதற்கு தக என்ற குறளின்படி நல்ல நூல்களை கற்று அதன்படி நடப்போம். நன்றி.